உறவுகளில் அடிக்கடி சண்டைகள், மன அழுத்தம், கருத்து வேறுபாடு போன்றவை வழிபாட்டில் ஏற்பட்ட சீர்கேட்டின் அறிகுறிகளாக இருக்கலாம். முதலில் உங்கள் குடும்ப குலதெய்வம் யார் என்பதை உறுதி செய்யுங்கள். பாட்டி, தாத்தா, பெரியவர்கள் வழியாக அறிந்து கொள்ளலாம். பிறகு குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று விசேஷமாக வழிபட்டு நன்றியை தெரிவித்து வர வேண்டும். வீட்டில் தினசரி 10 நிமிடங்களாவது குலதெய்வ படத்திற்கு தீபம் ஏற்றி மனமுடன் வணங்கி வழிபட வேண்டும். குலதெய்வத்திடம் மனமாறி வருத்தத்தை தெரிவித்தும் இனி வழிபாட்டை தவறவிட மாட்டோம் என உறுதியும் கொடுத்துவிட வேண்டும். எந்தவிதமான சூழ்நிலையாலும் கோவிலுக்கு செல்ல இயலாத பட்சத்தில் வீட்டிலேயே நியமமாக பூஜை செய்தாலும் அதே பலனை கொடுக்கும். அந்த குலதெய்வம் தொடர்பான பாடல்கள், ஸ்லோகங்களை சொல்லிக்கொண்டே வழிபடுவது சிறந்தது. குலதெய்வ வழிபாடு என்பது வீணான பக்தி சடங்கல்ல. இது ஒரு குடும்பத்திற்கு பரம்பரையாக கிடைக்கும் ஆன்மீக பாதுகாப்பு வலயம். அதை விட்டுவிட்டால் வாழ்க்கையில் பல பகுதிகளில் தடைகள் ஏற்படுவது சகஜம். அதனால் இனிமேல் இழந்ததை திரும்ப பெறும் முயற்சியாக குலதெய்வ வழிபாட்டை மீண்டும் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயம் நன்மைகள் நடக்க தொடங்கும்.